இன்றைக்கி தமிழக அரசு பார்த்திங்கன்னா தமிழர் மரபு அப்படின்னு சொல்லி மார்த்தட்டிக்கிறாங்க. தமிழர் மரபில் ஒரு விஷயம் பழக்கத்தில் இந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுக்கு வந்து வரதட்சணையை கொடுத்து அவங்க அந்த பெண்ணை வீட்டுக்கு கூட்டு போகிறதா வரலாற்று குறிப்புகள்லாம் சொல்லுது. இது எப்படின்னு கேட்குறீங்களா? வர் அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா அது ஒரு ஹிந்தி சொல். வர் அப்படின்னு சொன்னால் அது மணமகனை குறிக்கும். வது அப்படின்னு சொன்னால் அது மணமகளை குறிக்கும். அந்த காலத்தில் பெண்கள் வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீட்டில் நிறைய பல வேலைகளையெல்லாம் செஞ்சுட்டு போகும்போது அவங்கள ஒரு கல்யாணம் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்ருக்கிற அந்த உழைப்பு அந்த உதவியெல்லாம் தடைப்படுறதுனால அவங்களுக்கு ஒரு சன்மானமாக பல தொகையை கொடுத்து மாப்பிள்ளை வீட்டார் அவளை பெண் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா ஒரு ஐதீகம் இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து அந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டார்கள் வரதட்சணை கொடுத்து பெண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா? அதுக்காக அந்த முறை கரெக்ட் அப்படின்லாம் சொல்ல வரல. இப்போ வரதட்சணை அப்படிங்கிற பேரில் ரிதன்யா போன்றவங்களோட வாழ்க்கையும் எத்தனையோ எண்ணிலடங்காத பெண்கள் இந்த வரதட்சணைங்கிற ஒரு பிரச்சனையால் நிறைய பல சிக்கலுக்கு ஆளாகி தன்னோட உயிரே மாற்றிக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது நம்ம மரபில் இருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மாப்பிள்ளை வீட்டார் தான் பெண்ணுக்கு வந்து பெண் வீட்டாருக்கு வரதட்சணை கொடுத்து அவங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனதாக தமிழர் மரபு சொல்லியிருக்கு. அந்தப்பட்ட மரபுகளை இப்போ நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறோமா? ஒரு பெண் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்கிறது, அவருடைய குழந்தைகளை பேணுதல், குழந்தைகளை ஈன்றெடுத்தல், அவர்களை பேணுதல், உணவு சமைத்தல், வீட்டில் உள்ள முதியோர்களை அரவணைத்தல், அந்த வீட்டில் ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தி அனைவரும் மனதிலும் அமைதியை ஏற்படுத்துதல், இது மாதிரி அந்த நம்மளுடைய வீட்டினுடைய அந்த கலாச்சாரம், அந்த குடும்பத்தினுடைய பண்பாடு இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போகிறது, இப்படி ஆறுதல் சொல்கிறது, வீட்டில் ஒரு அமைதியை ஏற்படுத்துறது, இப்படி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து எந்தவித எஃபர்ட்டுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக லகுவாக அவங்க செஞ்சுட்டு போயிட்டுருந்தாங்க. ஸோ அப்படி இத்தனை பொறுப்புகளையும் இலகுவாக செய்கின்ற அந்த பெண்ணை பார்த்து அவங்க சொல்கிற இந்த சமூகம் சொல்கிற விஷயம் அவங்க வீட்டில் சும்மா இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு நீங்கள் எப்படிங்க சும்மா இருக்கிறீங்க?